ஹலோ கைஸ், இது ஒரு சின்ன விஷயம். எடிட்டோரியல் வந்துட்டு 50th எடிட்டோரியல் கஷ்டமான ஒரு எடிட்டோரியல். அதை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 hours கிளாஸ் வச்சோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்கலை, அது பாதி தான் வச்சோம். பாதிக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் சம்மரி எழுதி போட்டிருந்தீங்க, நல்ல சம்மரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எடிட்டோரியல் கோர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 2 பேர் சம்மரி அனுப்பியிருந்தாங்க, வேறு யாருமே சம்மரி அனுப்பலை. அப்போது புரியலை எனக்கு, இப்போ என்ன பண்ணுறது என்னன்னு புரியலை. என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு சரி எனக்கு அந்த கோர்ஸ் ஃப்ரீயாக தாங்க, இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக தாங்க, எனக்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணுங்கள், ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க. லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். இந்த மந்த் எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கல. உண்மையிலே படிக்கணும் கற்றுக்கணுன்ட்டு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா அது சரியாக வந்துட்டு அதில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும் போது நமக்கு அடுத்த டைம் பண்ண தோணாது. ஸோ இனிமேல் என்கிட்ட தயவு செஞ்சு இந்த எடிட்டோரியல் கோர்சஸ் ஃப்ரீயாக கேட்காதீங்க. ஆக்சுவலாக உங்கள் மைண்ட் செட்டே எப்படி இருக்குது அப்படின்னா, விலை அதிகமாக இருந்தால் அது வந்து சூப்பராக இருக்கும், விலை கம்மியாக இருந்தால் அது வந்து குப்பையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டு இருக்குது. 5000 8000 எவ்வளோ குப்பையாக கோர்ஸ் தராங்கன்னு எனக்கு தெரியும். ஆஃப்லைன் கோர்ஸு சொல்லவே வேண்டாம். நம்ம அப்போது அந்த ப்ரைஸு வந்துட்டு கம்மியாக வைக்கிறது தான் ஒரு ஃபால்ட்டாக எனக்கு தெரியுது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணலன்றது எனக்கு ஒரு வருத்தம் தான். சரி, அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோன்ட்டு நான் என்னுடைய சைடில் என்ன பண்ணுறேங்கிறத நான் திருத்திக்க பார்க்குறேன். நீங்கள் உண்மையிலே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எடிட்டோரியல் கிளாஸஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அதில் ஒரு 200 கிளாஸ் நம்ம வந்துட்டு ஒரு 400 rupeesக்கு கொடுக்கும் அப்படின்னா உங்கள் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, இங்கிலீஷ் சென்டென்ஸ் ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, சம்மரி ரைட்டிங்கு அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எனக்கு ப்ராக்ரஸ் பார்க்க முடியுது, ஆஃப்லைன்லேயே சரி, அந்த கோர்ஸ் வாங்கியிருக்கிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இல்லை அப்படின்ட்டு சில பேர் இருக்கும்போது அது கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. பட்டு இட்ஸ் ஓகே, பார்த்துக்கிடலாம். இன்றைக்கி நைட்டு 9க்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப் தான், 2 டெலிகிராம் குரூப் இருக்குது, 2 குரூப்லேயுமே அந்த லிங்க் போட்டுருவோம். உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும், சரியா? ஸோ 7000 பீப்புள் வச்சு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் தான் மெயினாக 7000 வச்சு ஒரு குரூப் இருக்கும், 3000 வச்சு ஒரு குரூப் இருக்கும். டெலிகிராம் குரூப், ஃப்ரீ டெலிகிராம் குரூப், அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, ஸ்ட்ராட்டஜிஸ், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். 9 to 11 மினிமம் 2 hours, 11:30 12 கூட நம்ம முடிஞ்சால் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு மெமரி பேஸ் கொஸ்டின் நான் லைவில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். லைவ் இல்லை, நான் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ அந்த சைடில் உங்களுக்கு டவுட்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? தேங்க்யூ. அதே நாளைக்கு ஜூன் மந்த்து RBI குவிஸ் இருக்கும். நாளை கழிச்சு மண்டே ஒகேப்ஸ் மேரத்தான் இருக்கும். எல்லாமே ஈவினிங் நைட்டு 9 மணிக்கு இருக்கும், சரியா? தேங்க்யூ.